சென்னையில் உள்ள கூவம், அடையாறு நதிகளை சுத்தப்படுத்தி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் வாகன நிறுத்துமிடம் இல்லாத உணவகங்களை சீல் வைக்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதற்கு எதிராக சென்னை உணவகங்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. விசாரணையின் போது சென்னை குறித்து கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி குலுவாடி ரமேஷ், சீதாராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் தொகையும் வாகனங்களும் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப உள்கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்க வேண்டும் என்றனர். ஆங்கிலேயர் காலத்தில் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கூவம், அடையாற்றை சுத்தப்படுத்தி மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அரசுக்கு அவர்கள் அறிவுறுத்தினர். இதற்காக தனித்துறை அமைப்பது குறித்து அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக ஜூன் 30ஆம் தேதிக்குள் அரசு அறிக்கை அளிக்கவும் ஆணையிட்டனர். கூவம், அடையாறில் கலக்கும் கழிவு நீரை பெரிய குழாய்கள் மூலமாக நகருக்கு வெளியே கொண்டு சென்று விவசாயத்திற்கு பயன்படுத்தும் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் நீதிபதிகள் யோசனை கூறியுள்ளனர். கடல் காற்று இல்லை என்றால் சென்னை நரகமாகிவிடும் என்றும், சென்னையின் அழகை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் விசாரணையின் போது நீதிபதிகள் தெரிவித்தனர்.